ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் எக்ஸ்பர்ட் சேனலோடாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாங்க நுண்ணங்கிகள வர்த்தக ரீதியான பயன்பாடுகள் தொடர்பாக பார்த்து கொண்டிருந்தாங்க. அதுல தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் பார்க்க போறோம். தொடர்ச்சியா நாங்க பாடத்துக்குள்ள போறதுக்கு முதல்ல எக்ஸ்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எங்களோட சேனல்ல நாங்க தர மேலதிக வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியா பெற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி சொன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற ஒரு வெப்சைட்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு அது எல்லாத்தையும் நீங்க தொடர்ச்சியா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். அன்றைய முதல் செய்த வீடியோட தொடர்ச்சி இது. நுண்ணங்கிகள வர்த்தக பயன்பாட்டுல இன்னொன்று மிக முக்கியமானது உயிர்வாயு உற்பத்தி. இந்த உயிர்வாயுன்றது பயோகேஸ் சொல்லுவோம். இது இப்ப உலகம் பூராகவும் ஒரு என்ன சொல்றது எல்லாராலையும் கலைக்க போற டாபிக்கா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஒரு மின்சாரம் எடுக்கிறதுக்கான நிறைய வழிகளாகட்டும் சரி, நிலக்கரி அப்படியான இப்ப நாங்க யூஸ் பண்ற அநேகமான சக்தி முதல்கள் மீள புதுப்பிக்க முடியாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு காலத்துக்கு பிறகு அந்த சக்தி முதல்களை அந்த எரிபொருட்களை எங்களால பயன்படுத்த இயலாம போக போகுது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், மனித இனம் அதுக்கு மாற்று தீர்வாக பயன்படுத்தக்கூடிய வேற வேற சக்தி முதல்களை கண்டுபிடித்து கொண்டு போகுது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எஃபிஷியன்ஸான ஒரு நல்ல வினைத்திறனான ஒரு சக்தி முதல் இந்த உயிர்வாயு. அதை பத்தி பார்ப்போம். சாணம், வைக்கோல் போன்ற சேதன பதார்த்தங்களும் நீரும் அடங்கிய கலவை உயிர்வாயு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும். இந்த சேதன கீழ்ப்படைகள் மீது மெதனோகாக்கஸ் என்று சொல்லப்படுகிற காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்களை தொழிற்பட விட்டு உயிர்வாயு உற்பத்தி செய்யலாம். உயிர்வாயு மெத்தேன், சரியோ, மெத்தேனை தான் பயோகேஸ் உயிர்வாயு சொல்றது. உயிர்வாயுல பிரதானமாக மெத்தேன் வாயு அடங்கியுள்ளது. இதனை வலு சக்தி முதலாக பயன்படுத்தலாம். வலு சக்தி முதலாக ஏதாவது எனர்ஜி சோர்ஸ், இப்ப வீட்டுல கரண்ட், அதாவது பல்ப் அல்ல ஏதாவது எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் வேலை செய்யறதுக்கு கரண்ட்டுக்கு பதிலாக இந்த உயிர்வாயுவை பயன்படுத்தி அதை வேலை செய்யலாம். அப்படி ஒரு வலு சக்தி முதலாக இந்த உயிர்வாயு பயன்படுத்தப்படுவது. சரியா? ஓகே. அடுத்தது உலோக பிரித்தெடுப்பு. இது கொஞ்சம் ஒரு புதுமையான விஷயம். அதாவது நுண்ணங்கிகளை பயன்படுத்தி, சரியா, நுண்ணங்கிகளை பயன்படுத்தி உலோகங்களை பிரித்தெடுக்கலாமா? உலோக பிரித்தெடுப்பு முதல்ல என்னென்னு பார்ப்போம். உலோக பிரித்தெடுப்புன்னா என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலோகங்கள் இப்ப பொன், வெள்ளி, இப்ப பொன் வெள்ளியை விடுவோம், அதுகள் இருக்கட்டும். இப்ப இரும்பு, மெக்னீசியம், செப்பு இப்படியான தாக்குதிறன் கூடிய மூலகங்கள். இப்ப பொன் எல்லாம் தாக்குதிறன் மிக குறைஞ்சது. சரியா? இப்ப தாக்குதிறன் கூடிய மூலகங்கள் அலுமினியம், அப்படி தாக்குதிறன் கூடிய மூலகங்கள் இருக்குத்தானே, அந்த மூலகங்கள் எல்லாம் அப்ப செப்பு என்று எடுத்தோம்னா செப்பாகவே உங்களுக்கு கிடைக்காது. சரியா? இப்ப இரும்பு எடுத்தோம் என்று சொன்னா இல்மனைட், ருத்தாயில் போன்ற வேற வேற கனிமங்களாக தான் அந்த இரும்பு கிடைக்கும். நான் அந்த கனிமங்களை எடுத்து அந்த கனிமங்கள்ல இருக்கிற மாசு என்று சொல்லுவோம். மாசு தான் ஊசை இல்லை. இரும்பை தவிர இரும்பு இல்லாம அங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் மாசு. குரூப் இருந்தா அது மாசு. சரி, அப்ப இல்மனைட்ல எனக்கு இரும்பு தான் தேவை, செப்பும் இருக்குன்னு சொன்னா செப்பு ஒரு மாசு. சரி, அதே மாதிரி செப்பு பிரித்தெடுப்புல இரும்பு ஒரு மாசு. சரி, அப்படி எங்களுக்கு கிடைக்கிற கனிமங்கள்ல இருந்து மாசுக்களை எல்லாம் அகற்றி என்ன உலோகம் தேவையோ அந்த உலோகத்தை மட்டும் பிரிச்செடுக்கிறதுக்கு தான் பெயர் உலோக பிரித்தெடுப்பு. அதுக்கு பிள்ளைகள் நிறைய முறைகள் இருக்கு. சரியா? அது நீங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இதுல படிப்பீங்க. இப்ப மின் பகுப்பு மூலம் பிரிச்செடுக்கலாம். வேற நிறைய முறைகள் இருக்கு. ஆனா நுண்ணங்கிகளை கொண்டும் பிரிச்செடுக்கலாமாம். அது எப்படி என்றால், நுண்ணங்கிகள் சில நுண்ணங்கிகள் சில குறிப்பிட்ட என்ன சொல்றது, குறிப்பிட்ட பதார்த்தங்களை ஒப்பியேற்றம் அடைய செய்யும். சரியா? இப்ப உதாரணமா இப்ப எனக்கு நான் இரும்பு உற்பத்தி எடுக்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். இரும்பு உற்பத்தி எடுக்கிறேன். அப்ப இரும்பு உற்பத்தியில இல்மோனேட் அதுகள்ல மாசா வேற மூலகங்கள், வேற செயற்கை முதல் சொன்ன மாதிரி SO2- அல்லது செப்பு இருக்கலாம். அப்படி இருந்தா ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் நுண்ணங்கிகள் என்ன செய்யும்டா, அந்த இரும்பில இருக்கிற SO2- மட்டும் ஆக்சிடேட் செய்யும் அல்ல தாழ்த்த செய்யும். அதாவது SO2- SO2 கேஸா மாத்தி விட்டுரும். இரும்ப செப்ப வேற ஏதாவது மாத்தி விட்டுரும். அப்ப இரும்பில இருந்து இரும்ப சூழ்ந்து இருக்கிற மாசுக்கள் எல்லாம் அகற்றப்பட்டுவிடும். சரியா? அப்படி ஆக்சிடேட்டல் தாக்கல், அதாவது தாக்கங்கள் மூலமாக, ரசாயன தாக்கங்கள் மூலமாக அந்த எங்களுக்கு என்னென்ன தேவையில்லாத மாசுக்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அகற்றி எங்களுக்கு தேவையான உலோகத்தை
தூயதாக பெற முடியும். கிட்டத்தட்ட 80-90% வரைக்கும் இந்த பிரித்தெடுப்பு முறையில தூய்மை பேணப்படும் என்று சொல்லப்படுது. சரியா? இப்ப நாங்க அதை என்ன இருக்குன்னு வாசிப்போம். குறைந்த தரத்தில் உள்ள உலோகத்தாதுக்களில் இருந்து நாங்க இல்மோனிட் எல்லாம் ஒரு உலோகத்தாதுக்களில் இருந்தும் கனியச்சரிவுகளில் இருந்தும் நுண்ணங்கைகளை பயன்படுத்தி எளிமையாகவும் வினைத்திறனாகவும் உலோகங்களை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் உயிரியல் நீர் முறையரிப்பு பயோ லீச்சிங் என்று சொல்லுவோம். நீர் முறையரித்தல் என அழைக்கப்படும். செப்பு, யுரேனியம் போன்றன அவ்வாறாக பிரித்தெடுக்கப்படுகின்ற உலோக பிரித்தெடுப்பு வகைகள்ல ஒன்று. சரியா? அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னா பால் உற்பத்தி பொருட்கள். பால் உற்பத்தி பொருள் என்ன என்று பாத்தீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும். என்ன? சீஸ், பட்டர், யோகட், தயிர், கர்ட், நெய், இதுகள் எல்லாம் வந்து பால் சார்ந்த உற்பத்தி பொருட்கள். அந்த பால் சார்ந்த உற்பத்தி பொருட்கள்ல அநேகமான உற்பத்தி பொருட்கள் வந்து இந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்தி செய்ய போறோம். அது எப்படி பார்ப்போம். அதுக்கு முதல்ல இதுல ஒரு பிராக்டிக்கல் கொடுத்துருக்கு. என்ன? தேவையான பொருட்கள் வந்து சுத்தமான பசும்பால், பாக்டீரியா வளர்க்கப்பட்ட யோகட், பாக்டீரியா அதாவது உரையிடப்பட்ட யோகட். உரையிடல் சொல்றது இப்ப உங்களோட வீட்டுல அம்மா மேல வீட்டை கேட்டு பார்த்தா தெரியும். உரையிடல் என்னண்டா இப்ப தயிர் வந்து இப்ப நாங்க வாங்குறோம். முந்தின காலத்துல தயிர் வாங்குறேன். அப்ப என்ன செய்யறேன்டா இப்ப பசுவில இருந்து நான் பால் கறந்தோம்னு சொன்னா அந்த கறந்த பாலை வச்சுட்டு முதல் உங்க பாவிச்ச தயிர் இருக்கு தானே, நாங்க முதல் பாவிச்ச தயிர்ல ஒரு கொஞ்சத்தை எடுத்து வைக்கிறது. சரியா? முதல் பால் ஒரு கொஞ்சத்தை எடுத்து வச்சு அந்த கொஞ்ச தயிரை இந்த பாலுக்குள்ள இரவு போட்டு வச்சுட்டு படுத்தா அடுத்த நாள் காலம் எழும்பி பார்த்தா அந்த பாலும் தயிரா மாறி இருக்கு. அதுக்கு பேர் உரையிடல்னு சொல்லுவோம். உரையிடுறது என்று சொல்லுவோம். அப்ப அப்படி ஒரு பாக்டீரியா வளர்த்து ஒரு யோகட் ஊடகம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். சீனி கொஞ்சம், பாலை சூடாக்குவதற்கு பொருத்தமான பாத்திரம், சிறிய பிளாஸ்டிக் கோப்பைகள் 5, வெப்பமானி, இவ்வளவு உங்களுக்கு தேவை. இப்ப நான் என்ன செய்ய போறோம்னு பார்ப்பேன். முதல்ல பசும்பாலை வந்து 88 தொடக்கம் 95 செல்சியஸ் வெப்பநிலையில 15 தொடக்கம் 30 நிமிஷம் ஹீட் பண்ணணும். சரி, வெப்பமாக்க. அதே பிறகு வெப்பமாக்கப்பட்ட பாலை 45 பாகை செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர விடுங்கள். உரையிடப்பட்ட யோகட் மாதிரியின் சிறிதளவை பாலினுள் இட்டு நன்கு கலக்குங்கள். பின்பு இக்கலவையை பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்றினுள் இட்டு ஏறத்தாழ 6 தொடக்கம் 7 மணித்தியாலத்துக்கு வையுங்க. சரியா? பிளாஸ்டிக் டிஷ்ல வந்து அந்த யோகட் போட்ட அந்த கலவையை வந்து வைக்கிறது. இக்கலவைக்கு தேவையான அளவு சீனியை இடுங்கள். அதுதான் என்ன? யோகட். பெருசா ஒன்றும் இல்லை, எவ்வளவு தான் யோகட்டா இருக்கிறது. சரியா? தயிருக்கு சீனியை போட்டா யோகட், வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி. பார்க்கும் போது அங்கு இருக்கிற அடைகின்றன. இது வந்து முக்கியமான பாயிண்ட். இப்ப பால்ல வந்து எங்களுக்கு நுண்ணங்கிகள் வந்து யோகட் உருவாக்குறதுக்கு தேவை என்று சொல்லி சொன்னா எல்லா நுண்ணங்கியும் தேவை என்று அர்த்தம் இல்லை. சரியா? நன்மை விளைவிக்கிற நுண்ணங்கிகள் என்று இருக்கு. அவைதான் எங்களுக்கு தேவை. நன்மை விளைவிக்கிறதுனா இப்ப இந்த பால் தயிரா மாறுறதுக்கு யார் தேவையோ அவர் மட்டும்தான் இருக்கணும். அவரை தவிர மற்ற நுண்ணங்கிகள் எல்லாம் இருக்கக்கூடாது. பால்ல இருந்தா பிறகு என்ன செய்யறது? எல்லா நுண்ணங்கியமா சேர்ந்து நுண்ணங்கி கூட்டமாக ஆயிருமே தவிர யோகட் தராதங்களுக்கு. சரி, அதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம்? முதல் 90 சென்டிகிரேட், அதாவது வந்து 90 செல்சியஸ் வரைக்கும் பால் நல்லா ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்ணீங்க பால்ல இருக்கிற எல்லா நுண்ணங்கியும் அழிஞ்சது. தேவையானது தேவையில்லாத சகல நுண்ணங்கியும் அழிஞ்சது. அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? கொஞ்சம் யோகட் மாதிரியே போடுறோம். அதை ஏன் போடுறோம்? எங்களுக்கு தேவையான நுண்ணங்கிய பால் ஏற்கிறதுக்காகத்தான் அந்த யோகட் போடுறோம். உரையிடல்னு சொல்லுவோம். சரியா? போடுறோம். யோகட் உற்பத்தியின் போது உங்களுக்கு பயன்படுற பாக்டீரியா யாருன்னா லாக்டோபாசிலஸ் பல்காரிகஸ் அல்லது ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோபிலஸ் பாக்டீரியா வளர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாக்டீரியா பாலில் உள்ள லாக்டோஸ் எனப்படுகின்ற கார்போஹைட்ரேட்டை லாக்டிக் அமிலமாக மாற்றினார். அமில ஊடகத்தில் ஏனைய நுண்ணங்கிகளின் வளர்ச்சி தடைப்படுவதால் யோகட் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் குளிரூட்டியில் வைக்கப்படுவதன் மூலம் பாக்டீரியாவின் தொற்று இழிவளவு ஆக்கப்படுகிறது. சரியா? சரி, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி பிள்ளைகள், இதை தவிர வேற பால் உற்பத்தி பொருட்கள், அதாவது வந்து சீஸ் அப்படியான பால் உற்பத்தி பொருட்கள்லையும் எந்த மாதிரியான நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது என்று உங்களுக்கு தெரிஞ்சா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இதோட தொடர்ச்சியை வந்து நாங்க இனி வார அடுத்த தொடர்ச்சியான வீடியோஸ்ல பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்க எல்லாரும் எக்ஸ்பர்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.